எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடிப்பூரம். அம்மனுக்கு பூ, பழம், பிரசாதம், வளையல் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இங்கே வளையல் மாலையும் சாத்தியாச்சு. இந்த வளையல் மாலை எப்படி கட்டுறதுங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்ததாக இங்கே பிரசாதத்துக்கு அக்கார வடிசல் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பைத்தம் பருப்பு, இது ரெண்டையும் வாஷ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 5 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வெள்ளைப்பாகு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை வறுத்துக்கிறேன். அடுத்ததாக வெள்ளைப்பாகு வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகெலாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெல்லம் சூடாக இருக்கும்போது பாலில் சேர்க்க முடியாது, அதனால தான் ஃபஸ்ட்டே இந்த வெள்ளைப்பாகை பண்ணி வச்சிடுறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இங்கே அரிசி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுது, அதனால் நான் இன்னொரு கப் பால் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இங்கே வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். இது ஆறட்டும், ஓரமாக வச்சிடலாம். இந்த அரிசி நல்லா பால் அப்சர்வ் பண்ணி கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் கெட்டியானதால் நான் இன்னொரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். டோட்டலாக இதுக்கு 7 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இப்போ சாதம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகு நல்லா சூடு ஆறிடுது. கம்ப்ளீட்டாக ஆறணும்னு இல்லை, ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதும். அப்படியே விட்டோன்னா தெரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது வெல்லம் சேர்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஆல்மோஸ்ட் நல்லா கெட்டி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான் நம்ம ஆறினதுக்கப்புறமும் கெட்டி ஆகாத இருக்கும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது பால்லே தான் வேகணும். இதே மாதிரி ஓப்பன் பாட்டில் வேக வச்சாதான் இது நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். இது கொதிக்க மட்டும்தான் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுது எனக்கு. இப்போ லேசாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ சூப்பராக நமக்கு அக்கார வடிசல் ரெடி ஆகிடுது, பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.